வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராவோட அம்மா வீரா கிட்ட பேசுகிறாங்க. வீரா பாவம், அவங்க 2 பேரும் எவ்வளோ நேரம் வெளியில் நின்றுட்டுருப்பாங்க, தயவு செஞ்சு அவங்கள உள்ளே கூப்பிடுடி, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா, அம்மா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா நான் அவங்க கூட போயிடுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது, என்னை அடிச்சுலாம் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல, அதுக்கு தான் எமோஷ்னலாக என்னை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா எமோஷ்னலாக நாம் ரொம்ப வீக் ஆச்சே, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது, அவங்க நின்றுட்டு போட்டோம் விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு நல்ல மழை வருது, இடி மின்னலுமாக மழை வருது. வள்ளி இருந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. மாறன் வள்ளி கிட்ட, அத்தை நான் தான் உள்ளே போகக்கூடாது, நீயாச்சும் உள்ளே போ அப்படின்னு சொல்ல, வீரா வராமல் நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு, ஐயோ பாவம், இந்த அம்மாவும் அவங்க அந்த பையனும் வந்து மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்களே, இந்த வீரா ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. மழை வர்றது தெரிஞ்சதுமே வீராவோட அம்மா வீரா கிட்ட, வீரா தயவு செஞ்சு அவங்கள போய் உள்ளே கூப்பிடுறி, அட்லீஸ்ட் கொடையாவது எடுத்துகிட்டு போய் குடுடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா, வேணும்னா நீ எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீராவோட அம்மாவுக்கு கோவம் வருது. நான் ஏன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், உனக்கே அவ்வளோ இருக்கும் போது எனக்கு ஏன், நீ வந்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பற்றி நினைக்கவே மாட்டேற, உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன, அவங்க எப்படியாவது நினச்சிட்டு போட்டோம், நான்லாம் கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா அமைதியாக இருப்பாங்க. வீராவோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் வரும். இல்லை நீ என்ன மாதிரி தானே அவங்களையும் கூப்பிடுவேன், என்ன மாதிரி தானே அவங்களையும் நினச்சா வள்ளியம்மா வள்ளியம்மான்னு சொல்லுவியே, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்கலையா, அவங்கள நீ அம்மாவாக நினைக்கிறியா, அவங்க உன்னை பொண்ணாக தான் நினைக்கிறாங்க, ஆனால் நீ அவங்கள அம்மாவாக நினைக்கிறியா, நினச்சிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா, அவங்கள இப்படிலாம் கஷ்டப்படுத்துவியா அப்படின்லாம் சொன்னதுமே வீரா வந்துட்டு அப்படியே வந்து வள்ளி பண்ணதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க கண்ணு கலங்குது. அதுக்கப்புறமா மாறன் வந்து வள்ளி ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறதுனால ஆட்டோலேருந்து கொடை எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்காக பிடிக்கிறாங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து வீராவும் வந்து கொடை எடுத்துகிட்டு வந்து பிடிப்பாங்க. பிடிச்சதுமே வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த ஒரு இதுலேயும் வந்து மாறன் வந்து வீராவை பார்த்து ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளி வீரா இப்படிலாம் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களால தாங்க முடியல பார்த்தியா, எனக்கு ஒரு கஷ்டம்னு உடனே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கள, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒன்று சேருவீங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வீரா வந்து கொடை எடுத்துக்கிட்டு அப்படியே போவாங்க. வீரா பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு மாறனும் விலகி போயிடுவாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு 2 பேரையும் சேர்த்து இழுத்து பிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீரா வந்து ஹக் பண்ணி நெத்தியில் வந்து முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. வீரா அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாங்க. வீரா உள்ளே போனதுக்கப்புறமா வள்ளி மாறன் கிட்ட வந்து, நான் வந்த வேலை முடிஞ்சுது, எனக்கு வீரா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டா, கண்டிப்பாக வீரா நம்ம வீட்டுக்கு வந்துடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன இது டக்குன்னு மாறிட்டேன், இப்படி பாதியிலே விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு, நான் வந்த வேலை முடிஞ்சுது, மற்றதெல்லாம் நீயே பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு போகிறேன், கண்டிப்பாக வீரா வந்துடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே வள்ளி வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே ராகவனும் கண்மணியும் இருப்பாங்க. வள்ளி மழையில் நனைஞ்சிக்கிட்டு வர்றதை பார்த்ததுமே ராகவன் வந்துட்டு, அத்தை என்ன இது இப்படி நனைஞ்சிக்கிட்டு வரேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, நான் இருந்த சந்தோஷத்தில் அப்படியே வீரா வீட்டிலேருந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே நடந்தே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே கண்மணிக்கு ஒரே ஷாக்கு. ராகவனும், என்னது நடந்தே வந்தியா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீரா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்துடுவா, எனக்கு வீரா அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டா, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, ஆமாம் வீரா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னு சொன்னதுமே, என்னது அவள் உங்ககிட்ட இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலா அப்படின்னு கேட்க, ஆமாம் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ தரங்கிட்டு போயிடல, உங்கள் மருமக வந்து என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுவான், அப்படியே வந்து இந்த வீட்டில் வந்து உட்காந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என் தங்கச்சி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவள் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அவளாலாம் சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துட்டா, அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படியே கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதான், ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க, போயிட்டு தலையை தவிட்டுங்க, இல்லைன்னா ஜன்னி வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, கண்டிப்பாக வீரா இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சவால் விடுறீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறது சவாலாக இருந்தால் நீ சவால்னே எடுத்துக்கோ, கண்டிப்பாக வீரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு கண்மணி,
ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ராகவனுக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். மாறன் வெளியவே குளிரில் நடுங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வீரா ரொம்ப கோவமாக நேராக வந்து மாறன் கிட்ட, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல, மாறன் அதெல்லாம் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே இருந்தால் மட்டும் நான் உன் கூட வந்துடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது மாறன் வந்து கேட்குறாங்க, சரி நான் என்ன பண்ணால் நீ வந்து என்னை வந்து ஏற்றுப்ப, நீ மனசு மாறுவ அப்படின்னு கேட்க, அப்போது வீரா வந்து சொல்கிறாங்க, தாலி எடுத்து காமிச்சு, நீ தானே இந்த தாலியை எல்லாரும் முன்னாடியும் கட்டின, நீயே இந்த தாலியை கழட்டிடும், அறுத்து போட்டுரு அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு, ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க, இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இதே வழி தான் நீ என் கழுத்தில் கட்டினப்போ எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த தாலியை கட்டிட்டா நான் உன் கூட வந்து வாழ்ந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஒரு நாளும் அது நடக்காது, இதுக்கப்புறம் வந்து நான் வேற ஒரு வாழ்க்கையும் என்னால் தேட முடியாது, இன்னமும் இந்த தாலியை நான் கழுத்தில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாதுன்னு தான், தயவு செஞ்சு இங்கே நிற்காத, இங்கேருந்து போயிடும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா ரொம்ப கோவமாக உள்ளே போயிடுவாங்க. மாறன் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. கண்மணியும் அவங்க அத்தையும், என்ன இது இந்த வள்ளி இப்படி சொல்லிட்டு போகிறான், எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போது கண்மணி வந்துட்டு, அத்தை அதெல்லாம் வீரா வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த வள்ளி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வீரா பண்ணியிருக்கான், அதனால தான் இந்த வள்ளி இப்படியெல்லாம் பேசுகிறா, அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த வள்ளிக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.